எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டம் செஞ்சு லட்சக்கணக்கான வன்னியர்களுடைய வழக்கை உருவாக்கி 21 உயிர்களை பலி கொடுத்து இன்று வரை தனி இடஒதுக்கீடு கிடைக்காம ஆக்கியது பாமக. அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த போராட்டத்தை அந்த துப்பாக்கி சூடு இல்லாமையே அந்த போராட்டத்தை கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு 21 வன்னியர்களை துப்பாக்கியாலே சுட்டு கொன்னாரு. இந்த 108 ஜாதியிலே மிகப்பெரிய சமுதாயம் எது? வன்னியர் சமுதாயம். இன்னைக்கு 100 சட்டமன்றத்தை வந்து தமிழ்நாட்டை உள்ளடக்கிய யார் எம்எல்ஏக்கு வரணும்னு முடிவு பண்ணக்கூடிய தொகுதி 100 தொகுதி இருக்கு சட்ட எம்எல்ஏல. அப்படி இருக்கிற ஒரு பெரிய சமுதாயத்துக்கு நீ 10% எந்த கணக்குல நீங்க கொண்டு வந்தீங்க? சமூக நீதி படி எடுத்தால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் 25% மேல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். 25% மேல. ஆமா, மிகப்பெரிய நீங்க வட மாவட்டங்களில் மிகப்பெரிய சமுதாயம். இந்தியாவிலே எம்பிசின்னு எங்கேயுமே கிடையாதுங்க. ஆனா தமிழ்நாட்டுல எம்பிசி அந்த பெருமை கலைஞரை சேரும். நீங்க கலைஞர்கிட்ட போய் எம்பிசின்னு கேட்டீங்களா? நீங்க வன்னியர் இடஒதுக்கீடு நீங்க கேட்டீங்க இல்ல? அதுல ராமதாஸ் அவர்களுடைய பங்கு பெருசு இல்லைங்க. நான் அதான் கேக்குறேங்க. நீங்க ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன்ற போது அந்த விஷயம் தப்புன்னு நீங்க போராட்டத்தை அவர் கொடுத்த 89ல இருந்து இன்னை வரைக்கும் பண்ணி கேட்டுட்டு தானே இருக்கீங்க. படையாச்சியாரின் உழைப்பும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பையும் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அதுக்கு ஈக்குவலா இது இல்லைன்றீங்களா? நீங்க இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க அது நல்லா இருக்கும். வன்னியர் சமுதாயத்திற்காக வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறியவர் ராமதாஸ் குடும்பம், அன்புமணி எல்லாம் சேர்த்து சொல்றோம். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்த படையாச்சி இந்த சமுதாயத்திற்காக ஒரு 3/4 சொத்தை அளித்தவர் படையாச்சி. நீதி போராளியா இருந்த ஐயா அவர்கள் என்றைக்கு தலித்த அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குனாரோ அன்றைக்கே அவர் சமூக நீதியினுடைய தலைவர் இல்லை என்று. நம்ம சமூக நீதி எங்க தெரியுமா பிறக்குது? நீங்க அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு வர்றதுல இல்ல, அவர்களை உங்கள் வீட்டில் அமர வச்சு சாப்பிட வைக்கிறது தான் சமூக நீதி. அம்பேத்கர் சிலைய டாக்டர் ஐயா அவர்கள் நிறுவலாம், அதை பெருமைப்படுறோம். ஆனால் அது பெருமை அல்ல. திருமாவளவனை வைத்து நீங்கள் படையாச்சார் சிலையை திறக்க வைக்க வேண்டும். 18 எம்எல்ஏக்கள் எங்களுடைய பாமகவினுடைய ஆதரவு தான் திமுக ஆட்சி 5 ஆண்டுகளும் இருந்தது என்பதை திமுக மறந்து விடக்கூடாது அப்படின்னு பேசுறாரா? நீ யோக்கியனா இருந்தா அன்னைக்கு இந்த தனி இடஒதுக்கீடு வன்னியருக்கு வாங்கியிருக்கணும்ல. உனக்கு யோக்கியனா இருந்தா நீ அந்த 18% வன்னியர்களுடைய எம்எல்ஏக்கள் 18 பேரையும் ஆதரவு தரமாட்டேன், இந்த இடஒதுக்கீடை நீ கொடுக்கணும்னு சொன்னா ஏங்க போராட்டம் பண்ணணும்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருவாரூர் காந்தி அண்ணே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நேர்காணல் கேட்டதும் நீங்க நேரம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களை பேட்டி எடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா உங்களுடைய பயணம்ன்றது வன்னியர் சங்கத்துல தொடங்கினது. அதற்கு பிறகாக பாமகவிலிருந்து பாமக பீக்ல இருந்தது, அதாவது ரொம்ப வளர்ச்சியில. அதே போல பாமகன்ற ஒரு கட்சி அந்த வன்னியர் சங்க போராட்டத்துக்கு பிறகாக உதயமான பிறகு 93லேயே மருத்துவர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்து படையாச்சி பேரவைன்னு ஒன்று ஆரம்பிச்சு வெளியே வந்தவங்க. நீங்க எஸ் ராமசாமி படையாச்சியார் ஃபாலோவரா? நீங்க சொன்னாதான் தெரியும் யார் இந்த திருவாரூர் காந்தி. இப்படியெல்லாம் ஒரு பயணம். கடைசியா பிஜேபி, அதுக்கு பிறகு இப்ப புதிய உழைப்பாளர் கட்சி, அதுவும் திருமாவளவன் வச்சு லான்ச் பண்ணியிருக்கீங்க கட்சியை. யார் நீங்க? உங்களை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் படிக்கிற காலத்திலேயே டாக்டர் ஐயா அவர்களுடைய தீவிர ஒரு ரசிகர். ஏன் அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு முன்னெடுத்து ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு அப்படின்றதுனால நான் படிக்கிற காலத்திலேயே ஒரு கிளினிக் போவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவரோட சிறு வயதிலிருந்தே பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இயற்கையாக கிடைச்சிருச்சு. அப்போ வன்னியர்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னு முன்னெடுக்கும் போது நாங்கள்லாம் இளமை பருவத்திலே அவர் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 87ல் மிகப்பெரிய சாலை மறியல் உங்களுக்கெல்லாம் தெரியும்.
அப்போ இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இவ்வளோ பெரிய மக்கள் ஏன் ஒன்று திரண்டாங்கன்னா, வன்னியர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு வேணும். ஏன்னா இவங்க வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப கீழே இருக்காங்க. அதனால ஒரு இடஒதுக்கீடு இருந்தால் தான் இந்த சமுதாயம் மேலே வரும் அப்படின்றதுல 80 காலத்தில் பிரச்சாரம். அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தனக்கு பிறகும் தன்னுடைய இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அரசு பதவிகளையும் வேலை வாய்ப்புலையும் போகணுன்ற காரணத்தினால தான் லட்சக்கணக்கான மக்கள் அதில் உள்ள வந்தாங்க, இளைஞர்கள்லாம். அப்போ இந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் இது வேலைக்கு ஆகாது, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாதான் நம்ம வந்து வர முடியும் அப்படின்னு முதல்ல சிறு சிறு போராட்டமாக ஆரம்பிச்சாரு. 87ல் அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சாலை மறியல் 7 நாள் சாலை மறியல் அறிவிச்சாச்சு. நீங்க எல்லாம் பங்கெடுத்து சிறைக்கு போனவங்க. நாங்களாம் அதில் பங்கெடுத்து நாங்கள் தான் முன்னெடுக்கிறோம். அந்த போராட்ட கழகத்தில் முக்கிய பொறுப்பாளர்கள் நானும் ஒருத்தன். என்ன வயசு உங்களுக்கு அப்ப? அப்போ எனக்கு ஒரு 18 வயசு, 17 18 வயசு தான். ம், ம், ரொம்ப இளமை பருவம். ஆனால் இளமை பருவத்திலேயே நான் பேரன்பாடியில் பொறுப்பில் வந்தேன். ம், ம். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போராட்டம் வந்து அரசாங்கம்லாம் நினைத்ததை விட உலகத்தில் ஒரு ஜாதிக்காக, மதத்திற்காக கூட பெரிய போராட்டம் நடந்திருக்கு, பார்த்துருக்கலாம் உலகத்தில். ஆனால் ஒரு ஜாதிக்காக 7 நாள் உலகத்தில் ஒரு சாலை மறியல் நடந்து வெற்றி பெற்றது இந்த வன்னியர் போராட்டம் மட்டும்தான். தமிழ்நாடே முடங்கி போச்சா? தமிழ்நாடே முடங்கிடுச்சு. ஆஹா. அன்னைக்கு இருக்கிற இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறுலாம் 7 நாள் ஒரு காக்கா கூட போக முடியாத அளவிற்கு தமிழ்நாடு முடங்கியது. ம். அவ்வளோ பெரிய போராட்டத்தில் திட்டமிட்டு அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு 21 வன்னியர்களை துப்பாக்கியாலே சுட்டு கொன்னார்கள். அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த போராட்டத்தை, அந்த துப்பாக்கி சூடு இல்லாமையே அந்த போராட்டத்தை கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு போராட்டம் நடக்கிற போது ஒரு இடத்தில் துப்பாக்கி சூடு, இப்போ அதிமுக ஆட்சியில் வந்து நீங்கள் ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்தில் போராட்டம் நடக்கும்போது அங்கே மட்டும் நீங்கள் துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். அதுவும் அதிமுக ஆட்சி தான். இருந்தாலும் இந்த துப்பாக்கி சூடு என்பது எப்படின்னா, சேலத்தில் ஒரு நபர் இறக்கிறார் துப்பாக்கி சூட்டில், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருத்தர் இறக்கிறார், கடலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் இறக்கிறார். இப்படி திட்டமிட்டு வட மாவட்டங்கள் இருக்கிற நபர்களை எல்லா இடத்துலையும் துப்பாக்கி சூட்டு நடத்தினால்தான் இந்த போராட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டு சுட்டாங்க. சுட்டதனுடைய விளைவு 7 நாளும் தமிழகமே சம்பிச்சு விட்டது. அதற்கு பிறகு ரொம்ப வீரியமாக இது மாறிவிட்டது. 7 நாள் நடந்துச்சு. இல்ல அன்னைக்கு அதிமுக ஆட்சி, ஆனால் எம்ஜிஆருக்கு தெரிந்தே இது நடந்தது போல நீங்க பதிவு செய்றீங்களே இந்த வரலாறு. அதிமுக ஆட்சி, அவர் எம்ஜிஆர் இருந்தான்னா, இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்தான்னா, எடப்பாடியா இருந்தான்னா, எடப்பாடி இருக்கும்போது இப்ப நடக்கல சார். இல்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு கொண்டு போய் பதிய வேண்டாம். இல்ல, ஏன்னா இல்ல. இன்னைக்கு இன்றைக்கும் ஒரு துப்பாக்கி சூடு அதிமுக வன்னியர்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. நிறைய அத நானே பாராட்டு விழா நடத்தினவன். ஆமா. அதிமுக இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோடனே, நீங்க முதலமைச்சர் பதவியில உட்காரும் பொழுது அதிமுகவுடைய ஆட்சியோட நிலைமை என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஊரு உள்ளே போக முடியாத சூழ்நிலை. ஒரு அதிமுக சட்டமன்றம் ஊரு உள்ள போக முடிஞ்சுச்சா? போகவே முடியல. மிகப்பெரிய தகராறு. மக்கள், பொதுமக்கள், அதிமுக ஜெயலலிதா எப்படி மரணம் ஏற்பட்டது பதில் சொல்லுன்னு சொல்லி சில அதிமுக அமைச்சர்கள் அவருடைய அதிமுக அலுவலகத்துக்கே போக முடியல, திறக்க முடியல, மூடியே கிடந்துச்சு. இப்படி அதுக்கு பிறகு அன்புமணி அவர்கள் அதிமுக ஆட்சியை எதிர்த்து 8 வழி சாலைக்காக மிகப்பெரிய போராட்டம் அதிமுக ஆட்சிக்கு எதிராக உண்டா இல்லையா? அன்புமணி செஞ்சார்ல. இப்ப அன்புமணி கூட்டணி வச்சிருக்காரு, அதை பத்தி அப்புறம் வருவோம். சரி. அப்ப அன்புமணி தான் மிகப்பெரிய போராட்டம். அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில அரசாங்கம் இருக்கும் பொழுது இவரால் என்ன செய்யறதே தெரியாத நேரத்துல நாங்க போய் அவர்கிட்ட சொன்னோம், ராமசாமி படையாச்சார் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக முதலில் தனியாக நின்று 1952ஆம் ஆண்டு 18 எம்எல்ஏ 4 எம்பிக்களை வெற்றி பெற்று இந்த அரசாங்கம் அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு இந்த 18 எம்எல்ஏக்களும் தேவைப்படும் பொழுது ஒரு இடைத்தேர்தலை தமிழகம் முதல் சுதந்திர இந்தியாவில் சந்திக்க கூடாது என்பதற்காக ஆட்சி கட்டிலில் காங்கிரஸை அமர வைத்த பெருமை படையாச்சார் அவர்களுக்கு தான் சேரும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்திற்கும் வாழ்ந்தவர். அவர் பேர் தான் ராமசாமி படையாச்சார்னு ஒழிஞ்சு அனைத்து சமுதாயத்திற்காகவும் பாடுபட்டவர் என்பதனால்தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வன்னியர் சமுதாயத்தில் உண்டு. அவருக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்களிடம் போய் இந்த படையாச்சார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக நீங்க அறிவிங்கள் செஞ்சாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம், ஒரு கோரிக்கை வச்சோம். அப்போ சொன்ன
இப்போ இதை செய்கிறோமே, இது சரியா இருக்குமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், 8 வழி சாலைக்காக இன்றைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறது அன்புமணி. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் வன்னியர்கள். ஒரு வன்னியர் தலைவருக்கு நீங்கள் ஒரு மரியாதை செலுத்தினா அந்த போராட்டம் அடுத்த நாளே வன்னியர் சமுதாயத்திலிருந்து வருகின்ற போராட்டம் நின்றுன்னு சொன்னேன். ம். நீங்க வேணா வரலாற்றில் பாருங்க, அன்றைக்கு அறிவிக்கிறார், அறிவித்த மறுநாளிலிருந்து இந்த 8 வழி சாலைக்கான போராட்டம் நிறுத்தப்பட்டது. ம்ஹும். அப்பொழுது அவருக்கு ஒரு 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 ஆஹா, இந்த வன்னியர்கள் வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு தலைவருக்கு நம்ம இந்த இதை செய்ததனால் ம். இப்படி ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய எதிர்ப்பா இருந்த 8 வழி சாலை பிரச்சனை என்னுடைய போராட்டம் ம். அப்படியே அமுங்க ஆரம்பித்து விட்டது. ம். அப்படி என்றால் இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கு நாம் செய்தால் வட மாவட்டங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற முடிவுக்கு அன்னைக்கு வந்தார். இதெல்லாம் 2018-19 காலகட்டம். ஆமா, அவர் முதலமைச்சரா இருக்கும். ஆமா. முதலமைச்சர் ஆன உடனே நடக்கிறது. ரைட் ரைட். அப்ப நான் அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க எல்லாம் செஞ்சீங்க, வன்னியர்களுடைய சொத்தெல்லாம் ஒருங்கிணைத்து அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி வந்து கலைஞர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை, படையாச்சார் பேரவையினுடைய கோரிக்கை ஏற்று வன்னியர்கள் பொது சொத்து நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அது அரசாங்கம் இதுல இருக்கு. அது வந்து ஒரு செயல்படாம இருக்கு. அதுக்கு சில சரத்துக்களை எல்லாம் சேர்த்து புதிதாக ஒரு ஆணையை அதுல பிறப்பீங்க, தனி வாரியம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி செஞ்சிடலாம் அப்படின்னாரு, அறிவிச்சார். அதற்கு பிறகு இதுக்கு நன்றி கடனாக செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பாமக பயங்கரமாக இவர்களை எதிர்க்கும் பொழுது, கடுமையாக எதிர்க்கும் பொழுது, இவருக்கு சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி முதல்வராக இருந்த அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழாவை எங்கள் சார்பாக எங்கள் சமுதாயத்தின் சார்பாக செய்தவன் நான். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் ஒரு மணிமண்டபம். அதான் அதற்கு பிறகு அந்த கூட்டத்திலேயே என்ன பண்ணாருன்னா, நான் பேசும் பொழுது எந்த கோரிக்கையும் வைத்து யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க. ஏன்னா இது பாராட்டு கூட்டம், முதலமைச்சரிடம் எதுவும் சமுதாய ரீதியான கோரிக்கை வைக்காதீங்க, அவர் செஞ்சதுக்கு பாராட்டு மட்டும்தான் நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஆனால் நான் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது இதை நான் கோரிக்கையாக வைக்கவில்லை, ஏன்னால் நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள், அதனால் வன்னியர்களுடைய நிலைமையை பற்றி பேசுகிறேன். அப்ப அந்த கோரிக்கையில் நான் என்ன சொல்றேன்னா, வன்னியர்களுக்காக ஒரு பாடுபட்டவருக்கு நீங்க வந்து பண்ணிட்டீங்க, ஆனால் அவருடைய திருவுருவ படம் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்தின காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட இந்த படம் இல்லை, இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை அவர்கிட்ட பேசும்போது, அதுமாரி இந்த வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் 20% மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது, இதற்கு உள்ஒதுக்கீடாக நீங்கள் ஒன்றை அறிவிக்க வேண்டும், இதை ரெண்டையும் நீங்க செய்யணும். இந்த ராமசாமி படையாச்சாருக்கு யாராருக்கோ மணிமண்டபம் பெரிய அளவில் கட்டி கொடுக்கிறீர்கள், படையாச்சார் அவர்களுக்கும் ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இது எல்லாமே நடந்துருச்சு. இந்த கோரிக்கையை அந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் ஏற்புரை எடுக்கும் பொழுது, நீங்கள் வந்து காங்கிரஸ் அலுவலகத்தில் இல்லைன்னு தானே வருத்தப்பட்டீங்க, நான் சட்டமன்றத்திலே அவருடைய படத்தை வைக்கிறேன், அப்ப நீங்களாம் வந்து கலந்துங்க அப்படின்னு சொல்லி அறிவித்து அந்த பாராட்டு விழா நடந்த 15ஆவது நாளே இந்த சட்டமன்றத்துள்ள இந்த படையாச்சாரனுடைய திருவுருவ படத்தை வச்சுட்டார். அதே மாதிரி பல கோடி ரூபாய் செலவில் அரசாங்கத்தின் சார்பாக கடலூரில் ஒரு பெரிய மணிமண்டபத்தையும் கட்டி அவரே வந்து திறந்து வைத்து விட்டார். ரைட். இந்த 10% இடஒதுக்கீடு என்று நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே முதலில் பேசியது நான் தான். ரைட் சார். இந்த டிமாண்ட் எல்லாம் நடந்தது, நீங்க கொஞ்சம் பின்னோக்கி சொல்லிட்டே வந்தீங்க அந்த வரலாறு. அந்த காலகட்டங்களில் இந்த போராட்டத்தின் வீரியம் அப்படியே வந்து உங்களுக்கான அந்த கோரிக்கை, அதுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி வந்து தான் இதை வந்து செஞ்சு கொடுத்தாரு எல்லாமே. அதற்கு பிறகு நடந்தது என்ன? ஐயா ராமதாஸ் அவர்களோடு உங்களுடைய பயணம் ரொம்ப நாட்கள் இல்ல, ஒரு 3 வருடம் மட்டும் இருந்து நீண்ட காலம். நான் வந்து கட்சின்னு தொடங்கி கட்சின்னு தொடங்கினது 89ல தொடங்கினாங்க. 89, 91, 92, 93 5 ஆண்டுகள் கட்சியில் பணியாற்றி இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஏன் படையாச்சி பேரவைன்னு ஒண்ணு அதுதான் இவங்க 93ல வரும்போதெல்லாம் இவங்களுடைய அரசியல் பார்வை என்பது வேறு மாதிரியாக மாறிவிட்டது. என்ன மாறி போச்சு? வன்னியர்களுக்கான நம்ம இந்த வன்னியர் சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் வன்னியர் சங்கம். சரி. அந்த இடஒதுக்கீடு தனியா அந்த 93 வரைக்கும் கிடைச்சிச்சா? இல்ல, இன்னை வரைக்கும் கிடைக்கல. 2026 வரைக்கும் கிடைக்கல, அது தனியா வச்சுக்குவோம். 93 வரைக்கும் கிடைக்கல. அப்ப நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, நம்ம இவ்வளவு பெரிய போராட்டம் 87ல பண்ணி 21 உயிர்களை பலி கொடுத்து இத்தனை லட்சம் இளைஞர்கள் வழக்கில்
அதில் கைதியாக இருந்து இன்றைய வரைக்கும் கோர்ட்டில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் கட்சி ஆரம்பிச்சது அப்படியே இருக்கட்டும். முதலில் வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவே நீங்க வந்து பண்ணுங்க. அனைத்து சமுதாயத்துக்குமே பிரிச்சு கொடுங்க இடஒதுக்கீடு படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அரசியல் ஆதாயத்தை மட்டும்தான் கணக்கில் வைத்து அரசியல் நடத்த ஆரம்பிச்சார்கள். மருத்துவர் ஐயாவை சொல்றீங்க? மருத்துவர் ஐயாவை தான் சொல்றேன். இல்ல, மருத்துவர் ஐயா மட்டும்தானே இந்த சமூகத்தில் இல்ல, இல்ல, பெரிய ஐயா- அளவுக்கான இல்ல, இல்ல, ரிசர்வேஷன் ஐயா, மட்டுமல்லாது. இல்ல, கேளுங்க. ஏன் செய்யறாருன்றது இன்னைக்கு காலகட்டத்துல நாங்க பார்க்க போறது. ம். அப்பொழுதே அன்புமணியினுடைய தலையீடு அதுல இருந்திருக்குன்றது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இவர் உண்மையாலுமே போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் இந்த சமுதாயத்திற்காக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறார். அதனால அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சு 93 வரும்போதெல்லாம் மறைமுகமா இவருடைய தலையீடு வந்து விட்டது. இப்ப அது சொல்றாருல, அத இந்த தவறுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பையன் தான், நான் செஞ்ச தப்பு அப்படின்னு மன்னிப்பு வைக்கிறார். அதனால நான் டாக்டர் ஐயா அவர்களை நேரடியாக போய் இல்லைங்க, சந்திச்சேன். நீங்க ஒரு 18 வயதுக்கு முன்பாகவே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ரசிகரா இருந்து, ஆமா, அது திண்டிவனம் எங்க இருக்கு, திருவாரூர் எங்க இருக்கு, அங்கிருந்து வந்து நீங்க அவரோடவே பயணித்திருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனாலும் அவருடைய உழைப்பை நீங்க வந்து கொஞ்சம் சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல, 93 பிறகாக மாறி போச்சு. இல்ல, நம்மளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிறைய இடத்துல மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இப்ப நாங்கள் எடுத்த 93ல எடுத்த முடிவு சரின்னு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அவர் ராமசாமி படையாச்சார் அவர்கள் இறந்த பிறகு அவர் பெயரில் தான் இந்த படையாச்சார் பேரவை ஆரம்பிக்கிறோம். இப்ப படையாச்சார் பேரவை நாங்க ஒண்ணு வச்சிருந்ததுனால இப்ப நான் சொன்னல ஏற்கனவே இதெல்லாம் அரசாங்கத்திட்ட கேட்டு செஞ்சோன்னு, இதுல ஒன்ன கூட ஏன் பவர்ல இருந்த இவங்களால செய்ய முடியல? இல்லங்க, திரு ராமதாஸ் அவர்கள் என்ன செய்யாம விட்டார் வன்னியர் சமூகத்துக்காக? அதான் என்ன செஞ்சிருக்கிற 108 சமூகத்துக்கும் சேர்த்து 20% வாங்கினாரா? இப்ப அதனால வன்னியர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்றது அவர் சொல்றாருல அன்றைக்கு. ஆனா நான் பின்னால கேக்குறேன் அந்த டேட்டாவை எடுத்து பலர் ஆய்வு பண்ணி இல்ல, நான் பேசும்போது என்ன சொல்றேன், வன்னியர்கள் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சாங்கன்றது உண்மைதானே? கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் எந்த கோரிக்கையும் போய் ஒரு பெரிய அளவுல வைக்காத காலகட்டத்தில் இந்த 21 வன்னியர்கள் உயிர் நீத்தாங்கல்ல, அவங்க உயிர் நீத்து சுட்டுக் கொல்லப்பட்டது அதிமுக ஆட்சி. ஆனால் அவர்களுக்கு வந்து தியாகி பட்டியலில் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய் அன்றைக்கே வைப்பு நிதி வைத்து இன்றைய வரை அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்ற அரசாக இருந்து கொடுக்க திமுக அரசு. அது கலைஞர் அவர்களை பாராட்டுறோம். ஆனால் அவர்களுக்காக என்ன செஞ்சார்கள்? நாங்க வாங்க, இந்த 87 போராட்டத்தில் இறந்தவர்கள் 89க்கு 87ல இருந்து 88, 89, 90, நாங்க வெளியேறது 93, 6 ஆண்டுகள்ல எதுவுமே செய்யல அவங்களுக்கு. இல்லங்க, வன்னியர் சமூகத்தின் பெரிய உழைப்பாளியா நான் மருத்துவர் ராமதாஸை தான் பார்த்தேன். இப்பயும் பாக்குறோம், இப்பயும் பார்த்தோம். ஏன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய உழைப்பெல்லாம் நான் வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர்களுடைய தலையீட்டால்னால தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் மோசமாக போயிட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் இந்த சமுதாயத்திட்டன்னு சொல்றாரு. அன்றைக்கு நாங்க சொல்லும் போது எங்க மேல கோவப்பட்டாங்க. உங்க முன்னேத்தியரு SS ராமசாமி படையாச்சியார் இந்த சமூகத்தின் அடையாளம் மட்டுமல்லாது எல்லாருக்குமாகவே அவர் தலைவரா இருந்தார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களின் அடையாளமாகவே அவர்களுக்கான முக்கியமான தலைவராகவே அறியப்பட்டவர். சரிங்களா? இந்த சமூகத்துக்கு அவர் செய்தது பெரியது இல்ல, பெரிய விஷயங்கள். இந்த ரிசர்வேஷன்ல அவர் செஞ்சதெல்லாம் ஒவ்வொன்னா அந்த 10.5 வரைக்கும் அவர் கேட்டு வாங்கி கொடுத்தது தானே. நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, 10.5 வந்து யாரு கொடுத்தது? எடப்பாடி அவர்கள். ஆமா, எடப்பாடி கிட்ட வந்து பாராட்டு விழா வச்சு அந்த பாராட்டு விழால கோரிக்கை வச்சது யாரு? நாங்க. இல்ல சார், நீங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு 20 நாளைக்கு முன்னாடி கூட்டணியை கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு ரிசர்வேஷன்ன்றது எப்ப ஆரம்பிப்பீங்க நீங்க? ஒரு 6 மாசம் ஆட்சிக்கு இருக்கும்போது நாங்க என்ன 4 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட சொல்றோம் இந்த ரிசர்வேஷனை கொடுங்க உள்ள ஒதுக்கிட்டுன்னு. அன்றைக்கு இருந்த எடப்பாடி வந்து அவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை அன்னைக்கு பண்ணாரு, தரவே இல்லை. 4 வருஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி எங்களை காமித்து பாமகவை மிரட்டி அவர்களை கூட்டணிக்கு வர வச்ச பிறகு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1/2 மணி நேரம் இருக்கு, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நன்னடத்தை விதி வந்து அமலுக்கு வர்ற நேரத்துல சட்டமன்றத்துல 10% நீங்க அறிவிக்கிறீங்க. எந்த டேட்டால நீங்க 10%? நாங்க 20% கேட்டுட்டு இருக்கோம். நீங்க உள்ஒதுக்கீடுனா எங்களுக்கு அப்படி பார்த்தா அந்த 108 ஜாதியிலே மிகப்பெரிய சமுதாயம் எது? வன்னியர் சமுதாயம். இன்னைக்கு 100 சட்டமன்றத்தை வந்து தமிழ்நாட்டை உள்ளடக்கிய யாரு ஆட்சிக்கு அந்த இதுல எம்எல்ஏக்கு வரணும்னு முடிவு பண்ணக்கூடிய தொகுதி 100 தொகுதி இருக்கு சட்ட எம்எல்ஏல. அப்படி இருக்கிற ஒரு பெரிய சமுதாயத்துக்கு நீ 10% எந்த கணக்குல நீங்க கொண்டு வந்தீங்க? சரி, நான் கேட்கிறேன், அந்த 10% தப்புன்னு இப்ப அன்புமணி 15% கேட்டு ஒரு போராட்டம் அறிவிச்சார்ல, அப்ப என்ன அந்த டேட்டா தப்புன்னு தானே அர்த்தம்? அந்த டேட்டா தப்பா சொல்லி தப்பா நீங்க அவரை பாராட்டும் போது 10.5 தானே. அதுக்கு அப்படி 10.5ன்னு கேட்கல. அந்த நான் இப்ப அனுப்புறேன், நீங்க அதை அப்படியே ரிலே பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்க? எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும்னு கேக்குறோம். அது எங்களுக்கு விகிதாச்சாரப்படி எவ்வளவு இருக்குன்ற ஒரு டேட்டா எடுத்து அதுபடி கொடுக்கணும் தான் கேட்கிறோம். அப்படி பார்த்தா நாங்க 18% வருவோம். நீங்க வேணா ஒரு காலத்தில்
நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆதன் இதுல சொல்றேன், ஒரு காலத்தில் இந்த சமூக நீதிப்படி எடுத்தால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் 25% மேல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். 25%க்கு மேல. ஆமா, மிகப்பெரிய நீங்க வட மாவட்டங்களில் மிகப்பெரிய சமுதாயம். ரைட். என்னுடைய கணக்குப்படி 120 தொகுதியில் ஒரு எம்எல்ஏக்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஏன் சார் 52ல ஒண்ணுமே இல்லாம ஒரு காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு. அவங்கள எதிர்த்து நீங்க என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கத்தை காங்கிரஸ் எதிர்த்து 52ல நீங்க அவங்க மேல என்ன சொல்லி என்ன குறை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? அந்த மாதிரி நேரத்திலேயே ராமசாமி படைத்தர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து 18 எம்எல்ஏக்களையும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெறுகிறார் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய வலிமையை நீங்க தெரிஞ்சுங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு வன்னியர்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராகத்தானே இன்றளவிலும் இருக்கிறாரு. ராமதாசோ அன்புமணி ராமதாசோ இல்ல நாங்க நீங்கெல்லாம் வந்து அவங்க ஏதேனும் சில சர்க்கிள்களை ஏற்படுத்தினார்கள், சிலதை கேட்டு பெறலன்னு சொன்னாலையும் சிலதல்ல எதையுமே கேட்டு பெறலன்ற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அப்படின்னா உங்க பின்னாடி நிக்கல சார், எல்லாம் அவங்க பின்னாடி நிக்கல. அவங்க பின்னாடி நிக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, அதிகாரமே இல்லாத எம்எல்ஏ எம்பி மந்திரி இல்லாத நாங்களே இதையெல்லாம் செஞ்சோன்னு இப்ப சொல்றோம்ல பொது வெளியில. இப்ப அவங்கள நீங்க ஆதன்ல இருந்து எடுங்க கூப்பிடுங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாரு அவர்லாம் செஞ்சேன்னு, நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? 20% இடஒதுக்கீடு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய அநீதின்னு யாரு சொல்றா? இன்னைக்குல நீங்க சொல்றீங்க. இல்ல, வன்னியர் சமூக மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் அவர் மாறிட்டாரு இல்லன்றதுக்கு அந்த மக்கள் இல்ல. எங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். வன்னியர்களுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. ராமதாஸ் தரப்புலயோ அன்புமணி தரப்புலயோ எவ்வளவு சொல்றாங்க? 3 கோடி 4 கோடின்றாங்க. நான் சொல்றது 2 கோடி வச்சுங்க. நாங்க முதல் 87ல சொன்ன கோஷம் என்னன்னா, 2 கோடி வன்னியர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதாவது 87 கோஷத்தை சொல்றேன். 87ல இன்னைக்கு டேட்டா விட்டுருங்க, நான் அன்னைக்கு டேட்டாவே சொல்றேன். 87ல் 2 கோடி பேர் வன்னியர்கள் நாங்க இருக்கிறோம். அதனால் மாநிலத்தில் 20%, மத்தியில் 2%. கோரிக்கையா தான், மாநிலத்துக்கு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. கோரிக்கையே மத்திய மாநில அரசுங்களுக்கு தான் கோரிக்கை. மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புல 2%, மாநிலத்தில் 20% கோரிக்கை வைக்கிறீங்க. ரைட்டா? அப்ப நீங்க நீங்க வச்சிருக்கிற கோரிக்கை இருக்குல்ல, மத்திய அரசாங்கம் இதுல நீங்க எத்தனை ட்ரிப் அன்புமணி ஆட்சியில இருந்தாரு, மந்திரியா இருந்தாரு. அந்த 2% ஒதுக்கீட ஏன் கேட்டு பெறல? அதை சொல்லுங்க பார்ப்போம். 35 வயசுல ஆனார்ல. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க மந்திரியானீங்க? மந்திரி ஆகும் போது முதல் கோரிக்கை நீங்க என்ன வச்சிருக்கணும்? இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன் சென்ட்ரல் மினிஸ்டரா, நான் இன்னைக்கு மத்திய அமைச்சரா உட்காந்துருக்கிறேன், இவ்வளவு பெரிய பதவியில உட்கார வச்சது, கேபினெட்ல உட்கார வச்சதுக்கு காரணம் இந்த வன்னியர்கள் 21 பேர்கள் செத்து உயிர் நீத்து ரத்தத்தில் உருவாகி அந்த வேர்வையில் வந்த ஓட்டினால் பெறப்பட்டு அதனாலதான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். முதலில் நான் இப்ப மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் மன்மோகன் சிங் அவர்கள் 2% இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு உடனே வழங்கணும்னு என்னைக்காவது ஒரு இடத்துல பேசிருக்காங்களா? நான் துரோகின்னு சொல்றீங்களே, என்னன்னு வேற என்னன்னு சொல்ல முடியும்? சரி, அதை கூட விட்டுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு அன்னைக்கு இருக்கிற மன்மோகன் சிங் ஆட்சி மேல. அணுசக்தி ஒப்பந்தத்துல மன்மோகன் சிங் மீது இது வருது. அப்ப சிபு சோரன் என்ன சொல்றாரு? என்னை முதலமைச்சரா நீங்க காங்கிரஸ்ல இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு கொண்டுட்டு வந்தால் உங்களுக்கு நான் எம்பி ஆதரவு தரேன்றாரு. அதை ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு இருக்கிற வெறும் 4 எம்பியை வாங்கி கொண்டு அன்றைக்கு வெற்றி வாய்ப்புக்கு தேவைப்படுது என்பதால் அன்றைக்கு மன்மோகன் சிங் அவருக்கு முதலமைச்சர் ஆக்கணும் வரலாறு உண்டு. ஏன் நீங்க 6 எம்பி வச்சிருந்தீங்களா? என்ன கோரிக்கை வச்சிருக்கணும்? அப்ப நீங்க இந்த 2% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு கொடுத்தாதான் நாங்க 6 பேரும் ஓட்டு போடுவோம் அன்னைக்கு எம்பின்னு சொல்லியிருந்தால் லட்சக்கணக்கான வன்னியர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இதுல போயிருப்பாங்க. சரி, நான் கேட்கிறேன், எந்த வருஷத்துல இருந்து அன்புமணி பாஜக இருக்காரு கூட்டணியில்? 2014ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. 12 வருஷத்துல எத்தனை தேர்தலில் ஒன்னா இருந்திருக்காங்க? அப்ப ஏதாவது ஒரு தேர்தலில் 2% இடஒதுக்கீடு கொடுத்தாதான் உங்களோட கூட்டணின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு? இல்ல, அவங்களுடைய கோரிக்கை தொடர்ச்சியா இருந்துனே தான் இருந்தது. கோரிக்கை நிறைவேறல. ரைட்டு. ஏங்க நீங்க 87 89 காலகட்டத்துல இருந்து தனி இடஒதுக்கீடு தான் கேட்டுக்கிறீங்க. ஆமாவா? நான் சொல்லிடுறேன். அப்ப இருந்தே கேட்டுக்கிறீங்க. 25 வரைக்கும் 21 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நம்ம போராடணும்ல. ஆமாவா? எதுக்கு போராடுனீங்க? இதேதான், அந்த தனி இடஒதுக்கீடு. நான் கேட்கறேன், நீங்க போராட்டம் பண்ணாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்ல, அதை ஏன் செய்யலன்னு கேட்கறேன்ல. கேட்டாவே கொடுக்குற லெவல்ல இருந்தாங்கல்ல. ஒரு 2 எம்பி ஷார்டேஜ் அன்னைக்கு மன்மோகன் சிங்க்கு. நீங்க 6 இருக்கு. இந்தியாவிலே எம்பிசின்னு எங்கேயுமே கிடையாதுங்க. ஆனா தமிழ்நாட்டுல எம்பிசி அந்த பெருமை கலைஞரை சேரும். நீங்க கலைஞர்கிட்ட போய் எம்பிசின்னு கேட்டீங்களா? நீங்க
வன்னியர் இடஒதுக்கீடு நீங்க கேட்டீங்க. இல்ல அதுல ராமதாஸ் இருங்க. அவர்களுடைய பங்கு பெருசு இல்ல. இருங்க, நான் தான் கேக்குறேங்க. நீங்க ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன்ற போது அந்த விஷயம் தப்புன்னு நீங்க போராட்டத்தை அவர் கொடுத்த 89ல இருந்து இன்னை வரைக்கும் பண்ணி கேட்டுட்டு தானே இருக்கீங்க. ம். ஒரு 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 இதனால கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்கல்ல, கிடைச்சதுனால பயன் வேணும்ல அதுக்கு. நான் அதை தானே கேட்குறேன். இப்போ ஒரு 20% 108 ஜாதியை சேர்த்து கொடுத்துட்டாங்க. நீங்க 20 ஆப்பிள் இங்க வச்சுட்டு 108 பேரை வந்து இதை எடுத்துக்கன்னு சொன்னா யார் எடுப்பா? 20 ஆப்பிள் இங்க அடுக்கி வைக்கிறோம். 108 பேரை வரிசையில நிக்க வச்சு இந்த ஆப்பிளை எடுங்கப்பா அப்படின்னு கும்பலா விட்டா இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இல்லங்க அதுல நீங்க கலைஞரை கோட் பண்ணிக்கிறீங்க, திமுக கொடுத்துச்சுன்றீங்க. நான் ஆனா ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பையோ போராட்டத்தையோ நீங்க வந்து இல்ல பலன் என்னன்னு கேக்குறேன். பலன் கிடைச்சிருக்குல்ல நமக்கு அதான் தான். என்ன பலன் சொல்லுங்க. இந்த பலன் தான். இப்ப நான் சொல்றேன்ல 20 ஆப்பிளை வச்சு 108 பேர் எடுத்துக்கன்னு பாருங்களா, இதுதான் பலன். நாங்க என்ன கேக்குறோம்னா 10 பேர் உட்காந்துருக்குமா 10 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுங்கன்றோம். 10 ஆப்பிள் இருக்கா 20 பேர் இருக்காங்களா, 2ஆ கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் இல்ல கொடுங்க. ஒட்டுமொத்தமா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அது கிடைச்சிரும். அப்ப நான் கேக்குறேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த இடஒதுக்கீடை நீங்க ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க? எதுவுமே கொடுக்கல அப்படி. அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு எடுக்கணும்னு நீங்க வரீங்க? இது வரைக்கும் எந்த ஜாதி எதுக்காவது நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இதுக்கு எடுத்தாச்சு டேட்டா இருக்கு, இந்த டேட்டா அப்படிதான் அதை கொடுத்தோம்னு சொல்லுங்களா? அப்ப எதுக்குமே டேட்டா இல்ல போது இதுக்கு மட்டும் டேட்டா கேட்கறது என்ன? வன்னியர்களை ஏமாத்துறது தானே. படையாச்சியார் உழைப்பு நீங்க சரி, இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்றேன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். படையாச்சியாருடைய உழைப்பு, இந்த சமூகம் எல்லா சமூகத்துக்குமாக ஒரு உழைச்சவர். படையாச்சியாரின் உழைப்பும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பையும் நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அதுக்கு ஈக்குவலா இது இல்லைன்றீங்களா நீங்க? இவருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்க? அது நல்லா இருக்கும். நான் வித்தியாசம் கேட்கல. ரெண்டு பேருமே அவருடைய அப்படியே அவருடைய அவருடைய தொடர்ச்சி தான் இவருன்ற அரசியல் வித்தியாசம். ஆமா தொடர்ச்சின்னு நான் பாக்குறேன். தொடர்ச்சின்னு சொல்லாதீங்க, அரசியல் வித்தியாசம். இவருடைய அரசியலுக்கும் அவருக்கு அது வித்தியாசம் சொல்லுங்கன்னு வேணா ஒரு கேள்வியா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. அதை வேணா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பட்டா சிட்டா எனக்கு இல்லைன்ற பேச்செல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ கூட நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா டாக்டர் ஐயா பேச எனக்கு ஒரு பட்டாவும் சிட்டாவும் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சொத்தும் எனக்கு கிடையாது அப்படின்றத நீங்க 87லாம் பார்த்துருக்கலாம் அவருடைய போராட்ட காலத்துல. இன்னைக்கு அவர்களுடைய சொத்து மதிப்பு என்னன்றதை உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு அன்புமணி போயிட்டு இருக்கின்ற வாகனத்தினுடைய மதிப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அப்படியே வச்சுக்குவோம். வன்னியர் சமுதாயத்திற்காக வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறியவர் ராமதாஸ் அவர். ராமதாஸ் குடும்பம், அன்புமணி எல்லாம் சேர்த்து சொல்றேன். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்த படையாச்சி இந்த சமுதாயத்திற்காக ஒரு 3/4 சொத்தை அளித்தவர் படையாச்சி. இன்றைக்கும் அவங்க ஒன்றும் சாதாரணமாக இல்லை. இன்றைக்கும் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக தான், பரம்பரையாக பணக்காரர் குடும்பம் படையாச்சி அவர்கள். இன்றைக்கும் ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் தான் இருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் பாருங்க, கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இப்போ படையாச்சியரோட வாரிசுகள் இப்போ இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து ரொம்ப இடம் வசதி இல்லை. படையாச்சியாருக்கு சொந்தமான இடம் அங்கே இருக்குது. அப்போ அரசாங்கம் போய் உங்கள் இடம் தான் பின்னாடி இருக்குது, இந்த பஸ்ஸு ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் திரும்ப முடியல, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, வேறு பஸ் ஸ்டாண்டும் இப்போ மாற்ற முடியல, அந்த பஸ்ஸு வெளியில் ஒரு ஒன் வே மாரி வெளியில் வரணும்னா ஒரு பெரிய இடம் தேவைப்படுது, அந்த இடம் உங்கள் இடத்துல தான் இருக்குது, அதை என்ன ரேட்டை சொல்லுங்கள், அந்த ரேட்டில் ஒரு 3 மடங்கு சேர்த்து இப்போ நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தை பண்ணுறாரு. பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள இடம், கிட்டத்தட்ட ஒரு 20 கோடின்னு வச்சுக்கோங்க, 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். அப்போ என்ன சொல்கிறாங்க, பொது போக்குவரத்துக்கு தானே இதை கேட்குறீங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு. எங்கள் அப்பா எத்தனையோ சொத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க படையாச்சியர் அவர்கள், இதை நான் சும்மாவே ரீஸ் பண்ணி தரேன்னு ரீஸ் பண்ணி கொடுத்த பெருமை படையாச்சியருடைய வாரிசுன்றைக்கு உண்டு. ஆனால் 21 குடும்பங்களும் சேர்த்தாங்கல்ல சொல்கிறீங்கல்ல, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? அந்த குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள டேக் ஓவர் பண்ணலையா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்? நான் தான் ஓப்பனில் சொல்கிறேன்ல. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வழி எங்களுக்கு. சரி, அதை விட்டுருங்க. இல்லை நடந்த சம்பவம் இருங்க 87 காலகட்டம் இன்றைய வரைக்கும் கிடையாது. இன்றைய வரைக்கும். ஆனால் இன்றைய வரைக்குமே உங்களுடைய சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக வட மாவட்டத்தை சார்ந்தவன் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ராமதாஸ் தான் தலைவர், நமக்கான அடையாளம் அப்படின்னு நின்னாங்கல்ல, நிற்கிறாங்கல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன் பாருங்க. 2 கோடி பேர் வன்னியர்கள்னு சொல்லி 87ல் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அவங்களோட டேட்டா, கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 89ல். 89ல் கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தல், எம்பி தேர்தல் வந்துட்டு
அப்ப தேர்தலை சந்திப்பதா வேண்டாமான்ற ஒரு பிரச்சனை. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னு. அப்போ பூத்தா இளங்கோவன் வந்து அன்றைக்கு கைது செய்யப்பட்டு திமுக அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காரு. அப்ப தேர்தல் நடக்குது. அப்ப தேர்தலை சந்திச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வராங்க. அப்ப ஜெயிலில் இருந்துகிட்டே பூத்தா இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் பண்றாரு தருமபுரியில. தமிழ்நாடு முழுவதும் இவங்க கேண்டிடேட்டை போட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. அப்ப 2 கோடி வன்னியர்கள் இருக்கிறாங்க. போராட்டம் செஞ்சு மிகப்பெரிய தலைவரா அன்றைக்கு காமிக்கப்பட்ட வருஷம் 87. வன்னியர்களின் தெய்வமாக கருதப்பட்டது 87. ஒரு வருஷம் கேப் 88, 89 மக்களை சந்திக்கிறீங்க நீங்க, வன்னியர் மக்களை. எல்லா ஜாதிக்குமான கட்சி பாமக, அது வேற. ஆனா வன்னியர் மக்கள் தானே ஓட்டு போடுறாங்கன்னு நீங்க மெயினா வரணும். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம், இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. 2 கோடி ஓட்டுல எவ்வளவு ஓட்டு வன்னியர்கள் போட்டா பாசு? 100 மார்க்ல 35 மார்க் எடுத்தா தான் பாசு. அப்ப 2 கோடி பேர்ல 70 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தால் நீங்க வன்னியர் சமுதாயத்துல பாஸ் ஆயிருக்கன்னு கூட சொல்லலாம். நான் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 18 லட்சம் ஓட்டு. அப்ப எத்தனை கோடி பேர் உங்களை எதுக்குறாங்க? அப்படி வச்சுக்கலாமா? இல்ல உங்களை விரும்பலன்னு வச்சுக்கலாமா? இல்ல நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கலாமா? நான் சொல்றது வந்து அவங்க டேட்டா படியே. நீங்க குறைகளை அடுக்க முடியும். அவரை நீங்க குறையில அவர் செஞ்சதெல்லாம் நான் தப்புன்னு வந்து கூட சொல்ல டேட்டா முடியும். படி சொல்றேன் சார், சார். நீங்க திரு சிஎன்ஆர் போன்றவர்கள்லாம் இல்ல நீங்க இல்ல சிஎன்ஆர் விட்டுருங்க. இல்ல நீங்க எல்லாரும் அலிகேஷன் வைக்கிறீங்க. நான் சொல்லிடுறேன், சிஎன்ஆர் மாதிரி தனி மனித அட்டாக்கே நான் பண்ணது கிடையாது. இல்ல நீங்க பண்ணல. என்னுடைய நீங்க எடுத்ததுமே அவரோட ரசிகர். என்னுடைய வரலாற்றிலேயே பிடிச்சுதான் அவரோட ஒருவருடைய தனிப்பட்ட, இன்றைக்கு கூட அன்புமணியை பற்றியோ டாக்டர் ஐயா அவர்களை பத்தியோ தனி மனித தாக்குதலை நான் என் வாழ்க்கையிலே பண்ணது கிடையாது. நான் சொல்றது கொள்கை ரீதியான சொல்றேன். இல்லைங்க, நீங்க உங்க சமூக மக்கள் உங்க மேல என்ன பார்வைன்னா நான் கேட்கிறேன். நான் கேள்வி நீங்க வரணும்னே நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது, புதிய உழைப்பாளர் கட்சின்னு ஒண்ணு தொடங்குறாரு, திருமாவளவன் வச்சு அதை லான்ச் பண்றாரு அப்படின்னா அவர் எங்களுக்கான தலைவரா அப்படின்ற ஒரு பார்வை அவங்க கேட்கறாங்க. நான் கேட்கல. எனக்கு அப்படி இல்லை. நான் திருமாவளவனை பொது தலைவரா நான் பார்க்க. ஒரு தலித் மக்கள் இருக்காங்கல்ல, தலித் மக்களுடைய வீடுகளில் போய் இந்த தலைவர் சாப்பிட்டார், உணவு அருந்தினார், சமூக நீதி அங்கே பிறந்ததுன்னு பார்த்திருப்பீங்க நிறைய. ஆமா, நம்ம சமூக நீதி எங்க தெரியுமா பிறக்குது? நீங்க அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு வர்றதுல இல்ல, அவர்களை உங்கள் வீட்டில் அமர வச்சு சாப்பிட வைக்கிறது தான் சமூக நீதி. அம்பேத்கர் சிலைய டாக்டர் அவர் ஐயா அவர்கள் நிறுவலாம், அதை பெருமைப்படுறோம். ஆனால் அது பெருமை அல்ல. திருமாவளவனை வைத்து நீங்கள் படையாச்சார் சிலையை திறக்க வைக்க வேண்டும், படையாச்சார் சிலைக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. இணைந்த கைகள் யார் சொன்னது? இணைந்த கைகள் அம்பேத்கர் சிலையை யார் திறந்தது? தமிழ் குடிதாங்கின் பட்டம் யார் கொடுத்தது? அதற்கு தகுதியானவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். காலத்தின் கட்டாயம். அதுக்கு பிறகு ஏன் அது மாறுனுச்சுன்றதையும் நீங்க டிபேட்ல கேளுங்க, நான் சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தான் முதலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்று வரை 7 ஆண்டுகளாக படையாச்சாரனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை நானே வீட்டிலிருந்து அழைத்துட்டு வருவேன். அவர் வந்து மரியாதை செலுத்துவார், அந்த சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய புகழை அன்றைக்கு அங்க இருக்கிற பிரஸ்ல பேசுவார், பேசிவிட்டு செல்ல. இன்று வரை 7 ஆண்டுகளாக இது நடக்குது. இதுல சமூக நீதி இருக்கா? சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாஸா திருமாவளவன் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அதை சொல்லிருங்க, தெளிவுபடுத்துங்க. சமூக நீதியை வந்து விட்டுட்டாருன்றதுக்கு ஒன்று சொல்லவா? சமூக நீதி போராளி கேட்ட கேள்விக்கு நீங்க அதை சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். சமூக நீதி போராளியா இருந்த ஐயா அவர்கள் என்றைக்கு தலித்து அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குனாரோ, இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு முயற்சி, தலித்து அல்லாத ஒரு கூட்டணி என்றைக்கு உருவானாரோ அன்றைக்கே அவர் சமூக நீதியினுடைய தலைவர் இல்லை என்று ஆயிட்டு. நான் டாக்டர் ஐயா அவர்களோட ரசிகன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொன்னீங்க. அது வேற. இன்றைக்கு வரையும் ரசிகன் தான். இவருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கும் பொழுது நான் தைலாபுரத்தில் போய் நேரடியாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு நேரா போய் பார்த்துட்டு வந்தேன். அது ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் என்றைக்கு அந்த நிகழ்வை நீங்கள் முன்னெடுத்தீர்களோ நீங்க எப்படி சமூக நீதிக்கான தலைவர்னு சொல்லுவீங்க? ஆனா இவரு விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன பண்றாரு? ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறாரு அவர் கட்சியில, ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை எம்எல்ஏ ஆக்குறாரு. அப்ப சமூக நீதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா அவர்கள் விலகி விட்டார். சமூக நீதி இருக்கிற இடத்தை திருமாவளவன் பிடித்து கொண்டாருன்னு வச்சுக்கலாம். வன்னியர் தலித் உறவுன்றது, அந்த உறவு ஏன் கொஞ்சம் விரிசல் அடையும், அதே போல ஒரு கேப் வந்ததுக்கு காரணம் என்ன? தருமபுரி கலவரம் ஃபர்ஸ்ட். சரி, பிரச்சனை இஷ்யூ சொல்றீங்க. நீங்க இஷ்யூன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க.
இப்ப ஒரு கிராமத்துல நீங்க இது வரைக்கும் வரலாற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு வந்து பெண்கள் பிரச்சனையாலேயோ, குடிதண்ணீர் பிரச்சனையாலேயோ, இல்ல ஜாதிய பிரச்சனையாலேயோ சண்டை வரும். அப்போ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு கிராமத்தை போய் தாக்குவாங்க, இன்னொரு கிராமத்தை பார்த்துருக்கீங்களா? நிறைய வரலாறு. இந்தியா பூரா சொல்றேன் நான். ஆனால் போகும்போது ஒரு கிராமத்துல ஒரு 2000 பேரோ 1000 பேரோ திரண்டு போய் ஒரு கிராமத்துல ஒரு அட்டாக் பண்ணும்போது அங்க உயிரிழப்பு ஏற்படும், இல்லைன்னா அடிதடியில் காயம் ஏற்படும், இல்ல ஒரு உறுப்பு கூட டேமேஜ் ஆகும். இப்படிதானே வரலாறு பார்த்துருக்கோம். ஆனால் தருமபுரி கலவரத்தில் என்ன திரும்ப நடந்துச்சு? ஒரு கிராமத்தையே கொளுத்தி தரமட்டமா ஆக்குறாங்க வீடுகள்ல அவர்களுடைய உடைமைகளை. யார் செய்தது? யார் செய்தது? அதை சொல்லுங்க. பாமக தான். இப்ப பாமக பாமகன்னு சொல்றீங்களா? உங்க சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் செஞ்சாங்க? பாமக தான். சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப எல்லாருக்குமே தான் சொன்னல, 2 கோடி பேர்ல எத்தனை பேர் அதை விரும்புறாங்கன்னு சொன்னல உங்களை அந்த கட்சை. சார் அவங்களுக்கு பிரதிநிதி கிடைக்கிறாங்க சார். அவங்கள வீடு தேடி மோடி வரைக்கும் பார்க்க போறாங்க. அம்மையார் ஜெயலலிதா போனாங்க, எடப்பாடி போனாரு, ஸ்டாலின் போனாரு. பிரதிநிதி அவங்களுக்காக காத்திருந்தாங்க. அதாவது நீங்க வந்து சொல்றது எப்படின்னா, வன்னியர்களால் உங்களுக்கு என்ன லாபம், உங்களால் வன்னியருக்கு என்ன லாபம்ன்றது சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது நீங்க சொல்றது இந்த முதல் ரகம், வன்னியரால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற கான்செப்ட்ல இப்ப இந்த எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க ராமதாஸ் அவர்கள், அன்புமணி செய்யலைங்க. இவரு நம்ம திருவாரூர் காந்தி போன்றவர்கள்லாம் ஒரு புது அமைப்பை தொடங்கி கட்டமைச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீண்ட காலமா போராடினவங்க. நாங்க அவங்க பின்னாடி போறோம்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அதுக்கான காலம் வந்துருச்சு, வந்துட்டு இருக்கு. அதுக்கான காலம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த காலங்கள் தான் இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு வேணும்ல. இப்ப நாங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொன்னோம்ல, அப்போ மிகப்பெரிய விமர்சனம். ஒருத்தன் என்ன பண்றான், கடலூர்ல என்னுடைய போட்டோவை போட்டு, இந்த பக்கம் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன காரை போட்டு, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இவருக்கு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சமூக வலைதளங்கள்ல போடுறான். அது ஒரு எஃப்ஐஆர் போட்டோன்னு வச்சுங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த நபரை போட்டு, அவன் பார்த்தா ராத்திரிக்கே சோறுக்கு வழி இல்லாம இருக்கான். அவனை என்ன பண்ணுவீங்க? சரி விட்டு தொலைங்க அப்படின்னு சொன்னான். இப்போ கூட சமூக வலைதளங்கள்ல வந்து ஒன்னா இது நீங்க விமர்சனம் பண்றீங்க, உன்னை வெட்டி போடுவான்னு போட்டான். அவனை போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாம இருக்கான். அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கான். அவனை போய் நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா நாளைக்கே போலீஸ் பிடிச்சி சைபர் கிரைம்ல உள்ள போட்டுருவாங்க. ஆனா அவனை போய் எடுத்து பாக்குறதுக்கு வட மாவட்டத்துல வன்னியர் சங்கம் மட்டும் தொடங்காம இருந்திருந்தால் மொத்த பேரும் வேற மாதிரி நக்சலைட் பாதைக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் சார் நீங்க, ஆனா அவங்கள இது இல்லடா அந்த பாதை நமக்கு வேண்டாம், நம்ம இந்த பாதைக்கு போகணும், படிக்கணும், மேல வரணும் அப்படின்னு இல்ல. ஜெயகுரு வந்து மருத்துவர் ராமதாஸை வைத்துக் கொண்டு மேடையில சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க வன்னியர் சமுதாயத்தினுடைய எழுச்சி இருக்குல்ல, அது 52 வந்துருச்சுன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இவங்க சொன்ன கதையெல்லாம் 80 காலத்துல, நீங்க சொல்ற கதையெல்லாம் 80 காலத்துல சொல்ற கதை. நான் சொல்றது 52 விழிப்புணர்வு வந்துச்சு. அரசியல் அதிகாரத்துக்கு தான் நம்ம வரணும்னு சொல்லி அரசியல் அதிகாரத்துக்கு வந்து இந்த அரசாங்கத்தையே அன்றைக்கு இருந்த ராஜாஜி அவர்கள், அதுக்கு பிறகு 54 காமராஜ் அவர்களை முதலமைச்சராக்கிய பெருமையெல்லாம் வன்னியர் சமுதாயத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு உண்டு. அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது நீங்க சொல்றதெல்லாம் 50 காலங்களுக்கு முன்பு. ஏன்னா நீங்க போய் 80ல அதை சொல்லி ஒரு பூஜா. நான் கேட்குறேன், நான் இந்த சமுதாயத்திற்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை, ஒரு பெரிய குற்றச்சாட்டை உங்கள்கிட்ட சொல்றேன். இதுல என்ன சொல்றாரு அவரு? அன்புமணியே பேசியிருக்கிறாரு பாத்தீங்களா? இது மார்பி ஏஐலாம் கிடையாது, அவர் நேரடியாக பேட்டி கொடுத்ததை பார்த்துட்டீங்க. இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவங்கள நாங்கள் கலைஞர் அவர்கள் கடைசியாக முதலமைச்சராக இருக்கும் பொழுது 96 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றார். 18 எம்எல்ஏக்கள் எங்களுடைய பாமகவினுடைய ஆதரவு தான் திமுக ஆட்சி 5 ஆண்டுகளும் இருந்தது என்பதை திமுக மறந்து விடக்கூடாது அப்படின்னு பேசுறாரா? நீ யோக்கியனா இருந்தா அப்படின்னு நீ இருந்தீன்னா அன்னைக்கு இந்த தனி இடஒதுக்கீடு வன்னியருக்கு வாங்கியிருக்கணும்ல. அரசாங்கமே நீ நினைச்சாதான் இந்த 18 எம்எல்ஏ தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? உன் வாயால பேசுறீங்களா? இதுல பேட்டியில உனக்கு யோக்கியனா இருந்தா நீ அந்த 18% வன்னியர்களுடைய எம்எல்ஏக்கள் 18 பேரையும் ஆதரவு தரமாட்டேன், இந்த இடஒதுக்கீடை நீ கொடுக்கணும்னு சொன்னா ஏங்க போராட்டம் பண்ணணும்? ஏங்க ஜெயிலுக்கு போகணும்? ஏங்க நீங்க போய் இப்ப குரல் கொடுக்கணும்? வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப எதுக்காக அதை வந்து அவங்க வந்து செய்யலன்றதை இப்ப நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இல்ல நயவஞ்சகம்ன்றீங்க, அவங்க செஞ்ச சில விஷயங்களை நான் பட்டியலிட்டு சொன்னேன், அதை எதையுமே ஏத்துக்கல நீங்க. மருத்துவர் ராமதாஸ் என்ன ஆமா சார், 20% வாங்கி கொடுத்தது ஸ்டார்டிங். 20% யாருக்கு வாங்கி கொடுத்தாரு? எல்லாருக்கும் 108 சமுதாயத்துக்கு சொல்லுங்க. அதுக்கு பிறகு அதுல வன்னியர்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க. இல்ல நானே நீங்க சமீபத்திய அவங்க என்ன சொல்றாங்க?
இந்த 20% இடஒதுக்கீடால் வன்னியர்களுக்கு பலன் இல்லை, இப்ப கொடுங்கன்னு தானே அன்புமணி சொல்றாரு. ஆமா. சொல்றாரா இல்லையாங்க? அப்ப அது எப்படி நான் ரைட்டுன்னு என்னை சொல்றீங்க நீங்க? இல்ல இன்னைக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன், ராமதாஸ் இருங்க. அவர்களால் முடியாத ஒன்று, இருங்க, அன்புமணி இருங்க. ராமதாஸால் முடியாத ஒன்று உங்களால வாங்கிட முடியுமா? இப்ப நான் சொன்னேன்ல இதெல்லாம் நாங்கள் படையாச்சார் பேரவைன்ற பேர்ல வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்தோம், இந்த அரசாங்கத்திட்ட கேட்டு செஞ்சு கொடுத்தோம், கோரிக்கையா வச்சு செஞ்சு கொடுத்தாங்களா? உங்களுக்கு அதிகாரமே இருக்கும்போது ஏன் செய்யலன்னு தான் கேக்குறோம். இல்ல நீங்க செஞ்சவங்களை எல்லாம் விமர்சிக்கிறீங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் விமர்சிக்கிறீங்க. எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன் விமர்சனிக்கிறேன்னு சொல்லணும்ல? ஏன் 10% இடஒதுக்கீடு நான் தான் சொல்றேன்ல, நன்னடத்தை விதி வருது. அந்த விதி வருவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்க சொல்றீங்க. அத சக்சஸ் கொண்டாடுறது சேலம் பகுதிகளிலும் எடப்பாடி பகுதிகளிலும் ஓட்டு போட்டு இன்னைக்கு உங்க சமூக மக்கள் தான் எடப்பாடியை பெரிய அளவுக்கு இன்னைக்கு உங்க சமூகத்தின் பெரும்பகுதி இன்னைக்கு ஐயா எடப்பாடி பக்கம் நிக்கிறாங்க. தெரியுமா? நான் அடுத்தது சொல்லிடுறேன். அறிவிச்சாரு இங்க இருந்து இந்த சட்டமன்றத்துல இருந்து கவர்னர் கிட்ட அந்த ஃபைல் போறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிருந்துன்னு வச்சுங்களேன், அந்த கையெழுத்து நான் தேர்தல் தேதி அறிவிச்சலாம் நடக்கலதான் நடந்துச்சா? அப்ப 2021 தேர்தல் யாரோட கூட்டணி? பாமகவோட கூட்டணி. இதை கேட்டு பெற்றது யாருன்னு சொன்னாங்க? பாமகன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க சொன்னாங்க. ஆமா, அதான் உண்மை. அவங்க கேட்டதுனாலதான் எடப்பாடி கொடுத்தாரு. 4 வருஷம் நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அவருக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கோம். இந்த பாருங்க, பாராட்டு விழாவில் நான் பேசுறது, பாராட்டு விழாவில் அவர் ஸ்டேஜில் அவர் இருக்கிறது, நான் இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறதெல்லாம் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிரெடிட் கோஸ் டு கிரெடிட்டே கிடையாது. இல்ல உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இல்ல சார், உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நாங்க மொத்த உங்க சமூகம் பலனடைஞ்சா போதும் இல்ல. இருங்க, நான் சொல்றதை நீங்க இன்னும் கேட்டுக்கவே மாட்டீங்க. 10% இடஒதுக்கீடு அறிவிச்சிட்டாரு, தேர்தல் வந்துச்சு. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, இது இந்த தேதியில் அறிவிச்சது ஒரு தவறான முன்னுதாரணம்னு ஒரு அறிக்கை விட்டுட்டோம். ஆமா, தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் நாங்கள் சொன்னோம், இந்த தேர்தலில் வன்னியர்களுக்கு இவர்கள் செஞ்ச துரோகத்திற்கு வட மாவட்டம் முழுவதும் இவர்கள் அவுட் ஆக போகிறாங்க அப்படி சொன்னோம். இதை முன்னெடுத்து செஞ்சது யார் தெரியுமா? CV சண்முகம், MC சம்பத்து, வீரமணி அமைச்சர்கள். இந்த 3 அமைச்சர்களும் வட மாவட்டத்தில் தோத்துக்கினாங்க. பாமக 23 சீட்டு வாங்கினுச்சு. ஆமா, நீங்கள் வன்னியர்களுக்காக செஞ்சு இடஒதுக்கீடை பெற்றுட்டீங்களா? 23 அடிச்சிருக்கணும் நீங்கள் வட மாவட்டத்தில், அப்படியே ஜெயிச்சிருக்கணும். நீங்க ஜெயிச்சது 5 தான் ஜெயிச்சிங்க. அப்ப என்ன காரணம்? மக்கள் நம்பலையா? வன்னியர்களுக்கு தெரியுது. இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நான் சொல்றது பூரா நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க முன்னெடுக்கிறீங்க, ஏன் முன்னெடுக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரு டிபேட்ல அவங்க செஞ்ச தப்பை பத்தி சொல்றேன். இல்ல நீங்க முன்னெடுக்கிறதே எதுக்குன்னு நான் சொல்றேன். திமுகவை ஆதரிக்கிற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த பக்கம் அதிமுக பக்கம் இருக்காங்க. இல்ல திரு ராமதாஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு? ஏன்னா நாம திமுக நிலைப்பாடு எடுப்போம். நீங்க திருமாவளவனை வைத்து என்னைக்கு பார்ட்டியை லான்ச் பண்ணீங்களோ அப்பவுமே திமுக உங்களே மருத்துவர் ராமதாஸையும் அன்புமணியும் விமர்சிக்க சொல்லி களமிறக்கப்பட்ட ஆளுன்றாங்க. இப்ப நான் சொல்றேன், திமுகவில் எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு அன்புமணி அறிவிக்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இல்ல இல்ல எந்த காலத்திலையும் திமுகவோடு நாங்கள் கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க. இல்லங்க, நீங்க இன்னைக்கு அன்புமணி எதிர்முகாம்ல அவங்க சொல்லி பேசுறீங்க. திருமாவளவனை வைத்து கட்சியை நாங்கள் ஆரம்பித்தது எப்ப? இன்னைக்கா? இல்ல அதையெல்லாம் கரெக்டா சீக்வன்ஸா சொல்றாங்க. இன்னைக்கு அதாவது திமுக உங்களை அதிமுகவுக்கு எதிராகவும் அதே போல திமுகவை எங்களை விட கடுமையா விமர்சனம் செஞ்சது யாருமே இல்லையே. ஏன் திமுகவுக்கு ஆதரவான நிலப்பாடை எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல? நீங்க திமுகவை ஆதரிச்சா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. இந்த 21 பேர் இருக்காங்க, செத்தாங்கல்ல, இறந்து போன அவர்களுக்கு நாங்க கோரிக்கையே வைக்கல. எடப்பாடி எதுவும் கோரிக்கை வச்சு செஞ்சோம், நாங்க கோரிக்கையே வைக்கல. பல கோடி ரூபாய் செலவுல இன்றைக்கு விழுப்புரத்துல ஒரு மணிமண்டபம் கட்டி திறக்கிறாரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் தேதி குறிப்பிட்ட தேதியில் அதை நடக்காம இருக்கிறதுக்கு அவ்வளவு தடையும் செஞ்சாங்களா இல்லையா? பாமக 2வது தேதியில தான் திறந்தாங்க. வேண்டுமென்றே அன்றைக்கு கொண்டுட்டு போய் நீங்க சேலத்துல கொண்டுட்டு போய் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி அன்னைக்கு திறக்க முடியாம ஆக்கி அப்புறம் மறுபடியும் இன்னொரு டேட்ல திறந்தாங்க. இதை கேட்டு செஞ்சாங்களா வன்னியர்களுக்காக நல்லது செய்தது மருத்துவர் ராமதாஸா, திமுகவா, அதிமுகவா? ஒரே கேள்வியா நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆளும் செஞ்சதை சொல்லிடுறேன். பாமக அவர்கள் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டம் செஞ்சு லட்சக்கணக்கான வன்னியர்களுடைய வழக்கை உருவாக்கி 21 உயிர்களை பலி கொடுத்து இன்று வரை தனி இடஒதுக்கீடு கிடைக்காம ஆக்கியது பாமக. 1. அதிமுக இந்த போராட்டத்தை நடத்திய 21 வன்னியர்களை சுட்டே கொன்னு அவர்களை அந்த குடும்பத்தை நடு தெருவில் நிற்க வச்சது அதிமுக. திமுக இந்த 21 உயிர்கள் போராட்டத்தில் நடந்த உயிர்நீத்த தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி கொடுத்து இன்று வரை அரசாங்கத்தில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு.
அதே மாதிரி 10% இடஒதுக்கீடை அதிமுக அரசு கொண்டு வந்தாலும் கடைசி நேரத்தில் கொண்டு வந்தாலும் அதை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு நிராகரிக்காமல் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆமா வந்த உடனே முதல் பாருங்க, இதை உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அப்ப அதை செய்யாம இருந்ததுதான் நீ குறை சொல்லலாமே. உடனே செய்யறாங்களே. இன்னொரு நீங்க எப்பயுமே திமுக ஆட்சி கொண்டு வந்தா அதிமுக வந்தாலும் தூக்கி கடப்புல போட்டுருக்கும்ல. ஆனா அது நடைமுறைக்கு வந்துருச்சா? ஆமா கொண்டு வந்தா அதுக்கு பிறகு தானே அதை எதிர்த்து தானே கோர்ட்டுக்கு போறாங்க. அதான் இன்னுமே அது இதா திமுக அரசு கொண்டு வருது. நான் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டேன், நீனாவது கடைசி நேரத்துல கொண்டு வந்து பழி வாங்கின, நான் கொண்டு வந்தேன். சரி அதிமுக வந்து குறை சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, அந்த 10% இதை வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச உடனே தென் மாவட்டத்துல சில அமைச்சர்கள், நீ பேரே சொல்றேன்னா ஓபிஎஸ் முத கொண்டு சொல்றேன், என்ன பேசுனாங்க தெரியுமா உங்களுக்கு? கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம். கொடுக்க வேண்டாம்னு சொன்னல, இது நாம்கே சும்மா தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அன்றைக்கு அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கணும்? இது எல்லா மீடியாலையும் வருது. இவர் யோக்கியர்னா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த அமைச்சர் சொல்லுகிறத அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் பேசுவதோ தவறானது, ஓபிஎஸ் சொல்றது தப்பு. இந்த இடஒதுக்கீடை அறிவித்ததே அவர் தான் சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சியை அறிவித்து விட்டு அங்க வாக்கு வங்கிக்காக அங்க போய் சொல்றாரு. இந்த இடஒதுக்கீடு மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா வன்னியர் உங்களை நம்பியிருப்பாங்க. என்ன உங்களால செஞ்சிட முடியும்? இப்ப இந்த 26 தேர்தலை வச்சு நீங்க திமுகவை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை திமுக கிட்ட இன்னும் யாரையுமே ஆதரிக்கல. திமுக என்ன செஞ்சார்கள் நன்மை, அதிமுக என்ன செஞ்சார்கள் நன்மை, வரிசைப்படுத்திட்டீங்க. பாமக என்ன நன்மை செஞ்சார்கள். உங்களால 26 தேர்தலை மையப்படுத்தி என்ன செஞ்சிட முடியும்? திருவாரூர் காந்தி என்ன செய்வீங்க வன்னியர்களுக்கு சொல்லுங்க. இந்த 10% எங்களுக்கு பத்தாது, அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்ன பிறகுதான் 15% அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வச்சாரு. சரி, என்ன கணக்குல என்ன டேட்டால நீங்க மறுபடியும் மாத்தினீங்கன்றது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க வந்து எப்படி உங்களை நம்பி அப்ப அந்த சமுதாயம் வருதா பின்னாடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிபேட் ஒன்று கொடுத்துருந்தேன். சின்னதா அவர்களை பத்தி ஒரு சின்ன ஒரு ஆவணப்படம் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டிபேட்டை கொடுத்துருந்தேன். அதை வந்து 10 நாட்களில் 10 லட்சம் நபர்கள் பார்த்திருக்கிறாங்க. வியூஸ் எல்லாம் போகும். இல்ல 10 லட்சம் நபர்கள் அதில் வந்து இது சரி நீங்க பேசிய அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர்கள் சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் அவங்களோட ஆதரவாளர் இருப்பாங்களா உள்ள, அவர்கள் மட்டும் ஒரு 5 பேர் மட்டும் கான்ட்ரோவர்சி போடுறாங்க. அப்ப சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க. ரைட், உங்களை நோக்கி வரட்டும். நல்ல விஷயம். நோக்கி வர்றது இல்ல, உண்மையை நோக்கி வராங்க. ரைட்டுங்க. அந்த உண்மைக்காக உங்களுக்காக அந்த 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் அந்த சமூகம், உங்க சமூகம் 2 கோடி சமூகம் வன்னியர் சமூகத்துக்காக 26 தேர்தலில் டிஃபெண்ட் பண்ணி என்ன நீங்க கோரிக்கை வச்சு தேர்தலை இது பண்ண போறீங்க? அதான் நாங்க வந்து எந்த சமுதாயத்திற்குமே ஒரு இடஒதுக்கீடு அளவுகோல், இவ்வளவு பேர் தான் நபர்கள் இருக்காங்கன்ற அளவுகோல்ல தமிழ்நாட்டில் கொடுக்கல. நீங்க கேட்டு சொன்னீங்க இந்தியாவிலே எங்கேயுமே எம்பிசின்றது இல்லை, தமிழ்நாட்டில் அது பெரிய விஷயம். அதே மாதிரி 69% இடஒதுக்கீடும் இந்தியாவில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பெரிய ஓட்டு வங்கியும் மக்கள் ஆதரவும் இருக்கிற ஒரு மாநிலம். இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மூன்று பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர்ல பாமகவை பொறுத்தவரை இன்றைக்கு கூட்டணி வைக்கும் பொழுது எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல. 20% அதிமுக ஆட்சி வந்தா 20% இடஒதுக்கீடு நீங்க கொடுங்க, இல்ல 15% இடஒதுக்கீடு கொடுங்க, நான் போராட்டம் பண்ணி ஒரு டிமாண்ட் வச்சு எடப்பாடி கிட்ட போல. இதுவே ஒரு பெரிய வன்னியர் துரோகம். அது மாதிரி மத்தியில நீங்க பாஜக ஆட்சியில இருக்கீங்க, 2% இடஒதுக்கீடு எங்களுக்கு மத்தியில வேணும், அது நீங்க கூட்டணியில இருக்கீங்க, உடனே கொடுத்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் வன்னியர்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னு நீங்க கொடுங்கன்னு நீங்க கேட்கல. ரைட்டா? இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இந்த கோரிக்கையை யார் செய்கிறன்னு வரீங்களோ அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுவோம். சரி, அது திமுகவா இருக்கலாம், இல்ல அதிமுகவே நாங்க செய்து இதெல்லாம் நாங்க செய்யறோம். அதிமுக முகாம்ல அவங்க இருக்காங்கல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியுது எனக்கு. நான் போய் எம்எல்ஏ எம்பி சீட்டு கேட்கறேன்னு சொல்லல, உங்களை ஆதரிப்பேனே சொல்றேன். நீங்க வன்னியர்களுக்கு வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சிடறோம் வந்தா, இப்பயே நான் எழுதி அன்பு பண்ணிட்டே கூட கொடு, எங்கள்கிட்ட கொடுக்கணும், அன்பு பண்ணிட்டே கொடு, நாங்கள் வந்தால் இந்த தனி இடஒதுக்கீடை கண்டிப்பாக செஞ்சு முதல் கையெழுத்தே அதுதான் அப்படின்னு நீங்க அறிவிங்க. உங்களை வெளியில இருந்து நாங்க ஆதரவு பண்றோம், எல்லா வன்னியர்களும் அவங்க ஓட்டு போடுங்க, நம்மளுக்கு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னு சொல்றோம். 87 போராட்டத்திலிருந்து பல விஷயங்கள், எஸ் ராமசாமி படையாச்சியர்லேருந்து மருத்துவர் ராமதாஸ் வரைக்கும் என்னென்ன செய்திருக்காங்க, வன்னியர்களுக்காக யார் உண்மையாக நின்றது, நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த சமூகத்துக்கான கோரிக்கையும் அதில் எதெல்லாம் நிறைவேறிருக்குதுன்னு நீங்கள் பட்டியல் போட்டிருக்கீங்க. இன்றைக்கும் 26க்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க, எதை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி காந்தி அண்ணன். நன்றி, வணக்கம்.